கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அந்த நாளில் கூட தாவீதினுடைய சங்கீதத்தில் 5வது சங்கீதம் 12வது வசனம் 5:12 தாவீது ராஜா இப்படியாக சொல்கிறார்: கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் என்னும் கேடகம், அந்த காருண்யம் என்கிறதான கேடகத்தினாலே கர்த்தர் நீதிமானை சூழ்ந்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமானை ஒருபொழுதும் கைவிடாத தேவன், நீதிமானுடைய நடைகளை எல்லாம் ஸ்திரப்படுத்துகிற தேவன், நீதிமானுடைய சகல காரியத்திலும் கூட இருக்கிற தேவன். அவர் காருண்யம் என்கிறதான அந்த மகா பெரிய காரியத்தினாலே அவனுடைய எல்லா பிரச்சனைகள், நெருக்கடிகள், எல்லா அவனுக்கு எதிராக வரக்கூடியதான எல்லா காரியத்திலிருந்தும் விடுவித்து அவனை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி காக்கிறான்னு சொன்னால், ஒரு கேடகத்தை போல கையில் ஒரு ஷீல்டை வைத்து கொண்டு அவனுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாவற்றையும் காருண்யம் என்கிறதை வைத்து கொண்டு அவனை காக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில நீதிமான் என்கிறதான ஒரு வார்த்தையைத்தான் தாவீது இங்கு உபயோகப்படுத்துகிறார். தன்னை ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார். தானும் தேவனாலே நீதிமானாக்கப்பட்டபடியினாலே தன்னை போல நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் எந்த நாளிலும் காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவரை எங்களை சூழ்ந்து கொள்வீர் என்று அவர் எதிர்மறையில எதிர்காலத்தை குறித்து சொல்கிறார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அவருடைய காருண்யம்தான் நம்மை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது கேடகமாக இருக்கிறது. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உடைய காரியத்தினாலே எங்களை சூழ்ந்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தேவனுடைய பாதுகாப்பு நிறைந்த காருண்யம் என்னும் கேடகத்தினாலே பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருங்கள்.